புத்தாண்டு விடுமுறையொட்டி திருப்பரப்பு அருவி மற்றும் கோதையாறு சுற்றுலா படகு துறையிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட். வணக்கம். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? அங்கு புத்தாண்டு எவ்வாறு களை கட்டியிருக்கிறது? விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தாண்டு என்பது வழக்கமான கோலாகலத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது திருப்பரப்பதில் மிதமான தண்ணீர் என்பது கொட்டி வருகிறது. அரையாண்டு விடுமுறை மற்றும் புத்தாண்டை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பரப்பு அருவிக்கு இன்று மதியத்தை பிறகு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை என்பது அதிகரித்து வந்தது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் மிதமாக கொட்டும் தண்ணீரில் ஆனந்த குளியல் போட்டனர். சிறுவர் குளத்தில் குளித்து மகிழ்ந்தனர். அதே போன்று அருவியின் மேல் பகுதியில் உள்ள கோதையாற்று தடுப்பணையிலும் பொதுமக்கள் குளித்தனர். இந்த கோதையாற்று தடுப்பணை மேல் பகுதியில் உள்ள படகு குழாமிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து இந்த படகு சவாரி செய்து அந்த பகுதியினுடைய இயற்கை அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். தொடர்ந்தும் இந்த பகுதி தப்பு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளாக வாகனங்களை ஒழுங்காக நிறுத்துவதற்காக போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.